வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 2 ஏலக்காய். இதுகளை வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. சிக்கன் நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டை நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க. தட்டி போட்டுட்டு அதோட ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு இதோட நல்லா வதக்குங்க. நல்லா வதக்க தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக தண்ணி விட்டு வரும். நல்லா உருண்டையாக சுருண்டு வந்துடும். வந்தோடனே அதில் கொஞ்சோண்டு வெறுமிளகாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிளகாத்தூள் எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா வதங்கினோன்னே வறுத்து வச்சுருக்கேன் நான் அந்த மல்லி, பட்டை, கிராம்பு பொடியை இதோட போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி தன்மையாக வேணுமா, கொஞ்சம் தளதளன்னு வேணுமா, அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி குக்கரை மூடி கரெக்டாக 3 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. கறி நல்லா வெந்து வந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் குக்கரில் செய்யலைனாலும் பாத்திரத்தில் கூட இதை செய்யலாம். சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரெட்டிஷாக நல்லா இருக்குது பாருங்கள் சிக்கன் கிரேவி. நான் கொஞ்சம் தளதளன்னு தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்காக. இது முடிஞ்சோடனே லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை திறந்தோன்னா கொத்தமல்லி தலையை தூவிடுங்க. நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி போட்டு இந்த சிக்கன் கிரேவியை தொட்டு சாப்பிட போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.